நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்த மழை இன்னும் எதாவது பெஞ்சிட்ருக்கு. கரெக்டாக 1.5 நாள் நான் ஸ்டாப் மழை. இந்த மழையில் நீர்மட்டம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இதே மாதிரி தான் போன வருஷம் 1.5 நாள் நல்லா மழை பெஞ்சது. 1.5 நாள் பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கரெக்டாக நம்ம வீட்டு முத்தம் வரைக்கும் தண்ணி ஏறிச்சு. அந்த மழைக்கு தூத்துக்குடியில் நிறைய இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம ஏரியாவோட நிலவரம் இப்படி இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா மற்ற ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓரளவு இடங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம ஏரியாவை காட்டுறேன். நண்பர்களே, கூட பார்த்தீங்களா கலர் கலராக இருக்கும். நீ மேட்டில் இருக்க சூப்பராக இருக்கும். பள்ளத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கும் பாதிப்பு வராமல் இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தால் நல்லா இருக்குண்ணா. அதே தாங்க, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் மாவட்டத்துக்காக. எங்கள் மாவட்டத்தில் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை தான்ற மாதிரி நேற்று நியூஸில் பார்த்தேன். எல்லாருமே சேஃபாக இருங்க. அதில் ஒரு புயல் இங்கே காரசோதனுருக்கு. இது புயல் இல்லை, மின்னல். ஆமாம், மின்னல். மூஞ்ச பார்த்துங்க, இதான் ஒரிஜினல். ரீல்ஸில் பார்க்கறதுலாம் பொய் 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 பொய். என்ன சொன்னீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்களே. இந்த வேலையை நீங்கள் ஒரு 2018 நீங்கள் படித்து முடிச்சுனே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு 4 பங்களா 4 கார் வாங்கியிருப்பீங்க. 4 காரு, 1 கோடி பூ அந்த மாதிரிலாம் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பிச்சிருந்தோன்னா 4 காரு பங்களா வாங்கியிருப்பானா. யூடியூப் வச்சிருக்கிறவனா கதறிட்டு இருக்கான். என்ன வேற என்ன சொல்லணும் உனக்கு? ஒன்றும் சொல்ல. இங்கே இருந்துட்டு நானே இன்னும் வெளில போய் பார்க்கல. சரியா? ஒரே ஒரு நிமிஷம் தந்தீங்கன்னா நான் வெளில போய் பார்த்துட்டு வந்துடுவேன். கையில் என்ன வச்சிருக்க? தீனி பண்டாரம். அப்படியே அதில் குதிச்சிரு. அப்படியே தண்ணிக்குள்ள குதி. வைத்தியம் முடிச்சிட்டு மழையில பாப்பா மட்டும் இல்லைன்னா மழையில அழகா குளிக்கலாம். பாப்பா இருக்கா குளிக்க பாவம்தான். அம்மா, நான் பேசுறது கேட்குமா தெரியல. பார்த்து போங்க, வலிக்கு விழுந்துடாதீங்களா. நாங்கள்லாம் கடையிலே நீச்சல் அடிப்போம். அப்படி சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல. வாங்க தண்ணிக்குள்ளே போகலாம். நீ சாயந்தரத்துக்குள்ளே நிலவரம் தெரிஞ்சோம் தண்ணி எந்த அளவு இருக்க போகுது. போன வருஷம் இப்படியே தான் வந்தது. நாங்கள் பெருசாக எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. அப்போது கரண்ட்டும் இல்லையா. ஐயோ சகதி. சூப்பராக இருக்குங்க மழை வந்தால். உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஹாய், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்க்குறாரு. இருட்டுக்குள்ள தெரிய மாட்டேங்காரு. ஐயோ பாருங்கண்ணே, எவ்வளோ பேருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கோம். இதுதாங்க எங்கள் வீடு, எங்கள் மதர் வீடு. நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு சின்ன ஒரு காவா உண்டுன்ட்டு. அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த முள்ளுச்செடிக்கு கரெக்டாக அந்த பக்கம் இருக்குது. சாரி, முள்ளுச்செடி பக்கத்தில் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆள் நெஞ்சுக்கு இருக்கும். இந்த இடத்துல அதை இறங்குனீங்கன்னா ஒரு ஆளோட நெஞ்சு அளவுக்கு தண்ணி இருக்கும்.
நான்லாம் இறங்க மாட்டேன்ப்பா. இதுதான் கரண்ட் நிலவரம். பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்கும்போது தண்ணி எவ்வளோவா தெரியல. இதில் பாருங்க, நல்ல தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி அந்த இடத்துக்குள்ளே போகும். நான் எங்கள் வீட்டிலேருந்து காமிச்ச இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது. அளவு தண்ணி இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே நடந்து போ இதில் கொஞ்சம் பள்ளம். போன டைம் பெஞ்ச மழையில் நல்ல பள்ளமாயிடுச்சு. இந்த இடத்துக்குள்ள வர்றது என்ன ஒரு சின்ன பையனா, திடீர்னு பாம்பு எங்கேயாவது ஓடி வரும். மழை இல்லாத நேரமே அவ்வளோ பாம்பு அடிப்போம். மழை வேறு பெய்யுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபுல்லாக நிறையா இருப்பாங்க. ஸ்னேக்ஸ் பபுஸ். கொஞ்சம் நடக்க முடியல, வலிக்கு தான் விழ போகிறேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தா தெரியுமா தெரியல, சரியாக வழுக்குதுங்க, பயங்கரமாக வழுக்குது. பேசாமல் சின்ன பசங்களாகவே இருந்துடலாம் போல், ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கானுங்கப்பா. நம்ம தான் காய்ச்சல் வரும், அது வரும், இது வரும், ஏற்பட வேண்டியிருக்கு. இப்போ தண்ணியோட அளவு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு முட்டி அளவு காட்டேன். மழை தேவை தான் எங்கள் மாவட்டத்துக்கு. ஆனால் ஒரே நேரத்தில் இப்படி கொண்டு மொத்தத்தை தள்ளிடுறது, பல பேரை தத்தளிக்க விட்டுறது. நல்லா இருக்குது கிளைமேட். ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த மழை வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மொத்தமாக இருக்குது. ஓ மை காட், வந்தாச்சு ஃபைனலி, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் முட்டி அளவுன்னு சொன்னேன், கொஞ்சம் முட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படியே போகலாம். என்னடா தம்மாந்துண்டு மழையை எப்படி காட்டுறியே அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் இருந்தது. ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியா முங்கி கிடந்தது. போன வருஷத்துக்கு அவ்வளோ இல்லை மழை. பார்க்கலாம், இதே மழை இன்னும் ஈவினிங் வர கண்டினியூவாக பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா மேபி வாய்ப்பு இருக்குது. யாரா அந்த மலைக்குள்ளே ஏரோப்ளைன் ஓட்டுறது பாருங்க. இந்த மலையில் கூட ஏரோப்ளைன் ஓட்டுறாரு. கடமுணர்ச்சியை பாராட்டணும். நான்லாம் கடைக்கு போகல இன்னைக்கு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த அப்டேட் வந்து ஒரு ஈவினிங் போல் பார்க்கலாம். இப்போ நான் அது மார்னிங் ஷூட்டு. ஈவினிங் ஷூட்டில் வந்து நம்ம நிலவரம் எப்படி இருக்குது, நம்ம நிலமை என்ன நிலையில் இருக்குங்கிறத ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.